வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒரு ராசிக்கு 6 மாசம் எப்படி இருக்கும்? என்னென்ன பிளஸ் இருக்கு? என்னென்ன மைனஸ் இருக்கு? எந்தெந்த விஷயத்துல நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு? எங்க தடையான விஷயம்லாம் இப்போ நம்ம வேகமா செய்யலாம்? இல்ல எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? திருமண தடை இப்ப நீங்குமா? இல்ல குழந்தை பாக்கிய தடை நீங்கிடுமா? இல்ல புதுசா வேலைக்கு முயற்சி பண்றது, தொழில விரிவுபடுத்துறது, புதிதா தொழில் தொடங்குறது, அல்லது வெளிநாட்டுக்கு போலான்னு நினைக்கிற முயற்சி, இந்த மாதிரி முக்கியமான பல விஷயங்கள் இந்த 6 மாசம் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். எந்த ராசிக்கு நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு அடுத்த 6 மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஏன்னா மாத ராசி பலன்கள்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி செய்யுங்கன்னா, அத திட்டம் போட்டு நம்ம செய்யறதுக்குள்ளேயே அந்த ஒரு மாசம் முடிஞ்சிடுது. அப்ப ஒரு 6 மாசம் நம்மளோட லைஃப் எப்படி போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுனாலும், எந்த ஒரு விஷயத்துல நீங்க முயற்சி செய்யறதுனாலும், பிளான் பண்றதுனாலும் சரி, எக்ஸிக்யூட் பண்றதுனா அல்லது ஒரு பிரச்சனைய சரி செஞ்சுக்கிறதுனா, எல்லாத்துக்குமே ஒரு 6 மாசத்த நம்ம தேர்ந்தெடுத்து அப்படி ஒரு பலனை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகும். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அதே போல இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய நபர்களுக்கு யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி போய் நிறைய பேருக்கு காமிக்கும். நீங்க நேரடியாவே உங்க ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸ், உங்க கூட வேலை செய்யறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக் குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல அல்லது வாட்ஸ்அப்ல நீங்க டைரக்டா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதோ, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்லலாம் நீங்க ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அதன் வழியாக நீங்க நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணவும் முடியும். மிதுன ராசியுடைய அதிபதி அப்படின்னா புதன். மிதுன ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரீசம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரையோட 1, 2, 3, 4ஆம் பாதம், புனர்பூச நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களை கொண்டதுதான் மிதுன ராசி. பொதுவா மிதுன ராசியோட கேரக்டர் எப்படி குறிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே தான் மட்டும் ஒரு இடத்துல இருக்காம நிறைய நபர்களை, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், எல்லாத்தையும் ஒரு கேங்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை நட்பு வட்டாரத்திலேயோ உறவு வட்டாரத்திலேயோ நம்ம நினைச்சுக்கணும்னு எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதனாலேயே நிறைய விஷயத்துல காயப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேரை நம்ம நட்பு வட்டாரத்துல வச்சுக்கணும், நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும்னு மெனக்கிடும் பொழுது நமக்கு நிறைய காயங்கள் ஏற்படும். நிறைய பேர் நம்மளை காயப்படுத்துவாங்க. நய வஞ்சகத்தால பாதிக்கிறதோ, நம்பிக்கை துரோகத்தை அதிகமா சந்திக்கிறதோ அல்லது ஏமாற்றத்தை சந்திக்கிறதோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. உங்களோட ராசிக்குள்ளதான் குரு பகவான் இப்போ அமர்ந்திருக்கிறார். இன்னும் 6 மாசம் அவர் அங்கதான் அமர்ந்திருக்க போறார். உங்க ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில கேது பகவானும், உங்க ராசிக்கு 9ஆம் இடமான கும்ப ராசியில ராகு பகவான், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரகங்கள் தான் பொதுவாக நீண்ட காலம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம். குரு பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு முறை பெயர்ச்சி ஆவார். ராகு கேது 1.5 வருஷம், சனி 2.5 வருஷம். இந்த 6 மாசத்துல இந்த 4 கிரகங்களுமே எந்த பெயர்ச்சியும் ஆக போறதில்லை. அப்ப இந்த 6 மாத பலன்கள் உங்களுக்கு முழுமையா வேலை செய்யும். எப்பவுமே ராசிக்குள்ள குரு பகவான் அமர்ந்தாலே புதிய நபர்களோட அறிமுகம் நமக்கு கிடைக்கும். அப்ப விஐபிகளின் அறிமுகம், நீங்க தொழிலுக்காக யாரையாவது சந்திக்கணும்னு நினைச்சு இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தா அவங்கள சந்திக்கலாம். வியாபாரம் சம்பந்தமா அல்லது ஒரு பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு மேனேஜரையோ அல்லது ரீஜனல் மேனேஜர் போன்ற பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களை சந்திச்சா நமக்கு லோன் கிடைச்சிடும். நம்ம ப்ராஜெக்டை விலைக்கு சொன்னா போதும். அல்லது ஒரு நிறுவனத்துல நம்ம எம்டிஓ, ஜிஎம்ஏ சந்திச்சா நமக்கு ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் கிடைச்சிடும். அல்லது டிரான்ஸ்ஃபருக்கான காரணத்தை, நியாயமான காரணத்தை நம்ம இவங்க கிட்ட விலக்கி சொல்லலாம். அப்படின்னு எல்லாம் நீங்க நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களும் கிடைக்கும். இப்ப ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார்? தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், குலதெய்வ வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப இந்த காலகட்டத்துல குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கான வழி கிடைக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வம் இவ்வளவு நாள் தெரியல, அல்லது இந்த குலதெய்வம் தப்புன்னு நிறைய பெரியவங்க சொல்றாங்க, நான் கும்பிடுற குலதெய்வம் சரியான்னு தெரியலனா, இந்த காலகட்டத்துல நீங்க உங்க ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுல உங்க குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தை இல்லை,
ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொன்னாலும் ஏதோ ஒரு தயக்கத்துல நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னாலும் இப்ப ட்ரீட்மெண்ட் வழியாகவோ அல்லது இயற்கையாகவோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்புமே இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கிடைக்கும். ஏன்னா குழந்தைக்காரகன் அப்படின்னாலே குரு பகவான் தான். அவர் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தருவார். அடுத்தது பூர்வீக சொத்து, பூர்வ புண்ணியம். அப்ப உங்களுக்கு ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வராம இருக்கு, அது அசையும் சொத்தா இருக்கலாம், அசையா சொத்தா இருக்கலாம், எல்லாமே இப்ப உங்களுக்கு நியாயமா வரும். அதுல ஏதாவது நீதிமன்ற வழக்கு இருக்கு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடு இருக்குன்னா அது எல்லாத்தையும் இப்ப நீங்க சரி செஞ்சுக்கலாம். அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த 7ஆம் இடம் என்பது தனுசு ராசி. தனுசு ராசியோட அதிபதியும் குருதான். குருவின் வீட்டையே குரு பார்க்கிறார். அந்த 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், தொழில் பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப அந்த இடத்தை குரு பார்க்கிறார், தன் சொந்த வீடை. அப்ப என்ன நடக்கும்னா, திருமண தடையால் பாதிக்கப்பட்ட மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ திருமண தடை நீங்கும். ரொம்ப நாளா வரன் பார்க்கிறோம், நல்ல வரன் அமையல, நிறைய பேருக்கு வரன் வீட்டுல பதிலே சொல்லல, அல்லது இப்ப சொல்றோம் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி ரிப்ளையே பண்ணல. சில பேருக்கு திருமணம் ஏற்பாடாகி பத்திரிக்கை அடிச்சோ, மண்டபம் பேசியோ, அல்லது துணிமணி எடுத்து கூட திருமணம் நின்று போயிருக்கலாம். அதை பத்தி எல்லாமே இப்ப நீங்க கவலைப்படாதீங்க. குருவின் பார்வை தன் வீட்டையே பார்ப்பதாலும் அந்த இடம் களத்திர ஸ்தானமாக இருப்பதாலும் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குருவாக இருப்பதால் நிச்சயமாக திருமண தடை, திருமண தாமதம் விலகிரும். இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையை பிரிஞ்சு இருக்கிறோம் அல்லது வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாட்டினால ஏதாவது நீதிமன்றத்துல வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கு எல்லாமே சாதகமா முடிவடையும். நீதிமன்ற வழக்கின் வழியாக உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். பிரிந்த தம்பதியர் நிறைய பேரு இந்த காலகட்டத்துல ஒன்று சேர்ந்து வாழும் ஒரு வாய்ப்பையும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். 7ஆம் இடம் என்பது நெருங்கிய நண்பரையும் தொழில் பார்ட்னரையும் குறிக்கும். அப்ப தொழில் பார்ட்னரை உங்க தொழிலுக்கு சேர்த்தணும்னாலும் இந்த காலகட்டத்துல சேர்த்தலாம். ஏற்கனவே இருக்கிற பார்ட்னரோட ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கு, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, ப்ராஃபிட் ஷேரிங்ல பிரச்சனை இருக்கு, அல்லது ஒர்க்கை பிரிச்சுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப உட்கார்ந்து பேசுங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூகமா முடிவடையும். இவ்வளவு நாள் பார்ட்னர் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியா செயல்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இணக்கமாக செயல்படுவார். நம்ம ஒன்று சேர்ந்து உழைச்சாதான் இந்த தொழில் பெரிய அளவுல வளரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க பார்ட்னர் உங்களை கண்டிப்பாக உங்களோடு இணக்கமாக செயல்படுவதற்கான கிரீன் சிக்னலை இப்ப அவர் காண்பிப்பார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல ஏற்கனவே பணம் போட்டிருந்தோம், ஆனா அது பெருசா வளரல, அல்லது ஷேர் மார்க்கெட்ல போட்ட பணம் லாபமா நமக்கு கிடைக்கல, அல்லது ஏதாவது ஒரு முதலீடு பிட்காயின்ல, கிரிப்டோ கரன்சில இது மாதிரிலாம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, லாபம் வரல, அல்லது அந்த பணம் வரலன்னா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செய்யுங்க, அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரும். 9ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். அங்கே ராகு இருக்கும் பொழுது ஐடி துறையில பெரிய வளர்ச்சி ஏற்படும். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம், ஹார்ட்வேரா இருக்கலாம், எல்லா துறையுமே நல்ல வளர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி வேலைக்கு வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யறவங்க, வெளிநாட்டுக்கு ட்ரைனிங் போகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது இப்ப படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இப்போ ஜாபுக்கு வெயிட் பண்றோம், அல்லது கேம்பஸ்ல நான் செலக்ட் ஆயிட்டேன், இன்னும் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலங்கிறவங்களுக்குலாம் இந்த 6 மாசத்துல உங்களுக்கான ஆர்டர்ஸ் கைக்கு வரும். கண்டிப்பாக ஐடி துறையில இருந்த சிக்கல் பிரச்சனை சரியாகும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்து ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, நிறைய நபர்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் அரசாங்கத்தோட சலுகைகள், இந்த டிராபேக்கா இருக்கலாம், இன்சென்டிவா இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்ச நாளா பெண்டிங்ல இருந்திருந்தா இப்ப நீங்க முயற்சி செஞ்சு அந்த பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. இப்ப நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுங்க. உறுதியாக உங்களுக்கு இப்ப அந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாமே ஏற்றுமதி சார்ந்தோ இறக்குமதி சார்ந்தோ கிடைக்க வேண்டிய பலன்கள், அரசின் சலுகைகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க வங்கி அப்ரோச் பண்ணுங்க. அது நேஷனலைஸ்டு பேங்கா இருக்கலாம், ஷெட்யூல் பேங்கா இருக்கலாம், பிரைவேட் பேங்கா இருக்கலாம், எந்த பேங்கா இருந்தாலும் நீங்க போய் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயமான வட்டியில உங்களுக்கு இப்ப லோன் கிடைக்கும். அது பிசினஸ் டெவலப்மெண்ட்டோ அல்லது நீங்க புதுசா பிசினஸ் தொடங்குறதுக்கா இருக்கலாம், டேர்ம் லோனா இருக்கலாம், பர்சனல் லோனா இருக்கலாம், எஜுகேஷன் லோனா இருக்கலாம், ஹவுசிங் லோனா இருக்கலாம், எந்த லோனா இருந்தாலும் சரி, இல்ல ஓடியோ இல்ல சிசி லிமிட் வாங்குறது எதுவா இருந்தாலும் இப்ப முயற்சி செய்யுங்க. மிதுன ராசிக்கு அற்புதமா கிடைக்கும். ஏன்னா உங்களோட ராசியில் இருக்கிற குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப கண்டிப்பாக பணம் சார்ந்த எல்லா முயற்சியுமே இப்ப உங்களுக்கு பலனை தரும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 12 ராசிக்குமே தொழிலை குறிக்கக்கூடியவர், தொழில்காரகன் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப தொழில்காரகன் சனி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஆர்டர் இல்லாத நிலைமை எல்லாம்
போன மாசம் வரைக்கும் தான். இனிமேல் ஆர்டர்ஸின் அளவு அதிகரிக்கும். வேலையாட்கள் பற்றாக்குறை, வேலையாட்கள் ஒத்துழைக்கல, வேலையாட்களோட கோஆபரேஷன் இல்லாம பிசினஸை வந்து என்னால ரன் பண்ண முடியல. நிறைய பேருக்கு ஆர்டர் இல்லை, ஆனா எனக்கு ஆர்டர் இருக்கு, ஆனா வேலையாட்கள் சரியா அமையலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இப்போ வேலையாட்கள் சரியாக அமைவார்கள். தொழிலில் ஒரு மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். உங்க தொழிலை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க பெருசு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் சரியான காலம். இந்த 6 மாசம் அந்த எக்ஸ்பான்ஷனுக்கான எல்லா ஒர்க்கையும் நீங்க பண்ணுங்க. பெரிய அளவுல உங்களோட தொழில் அல்லது வியாபாரம் வளரும். வேலைக்கு போறவங்களுக்கு ப்ரமோஷன் வரல, இன்கிரிமெண்ட் வரல, அல்லது டிரான்ஸ்ஃபர் நான் ரொம்ப நாளா எதிர்பார்க்கிறேன் கிடைக்கலனா இப்போ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உறுதியாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு நான் முயற்சி செய்யறேன்னா இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா சூப்பரா நடக்கும். என்னோட பிசினஸை நான் வேற நாட்டுக்கு, வேற மாநிலத்துக்குலாம் விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதுதான் வந்து அருமையான காலம். இந்த காலகட்டத்துல நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய ஃபாரின் கிளைண்ட்ஸா இருக்கலாம், அல்லது வேற ஸ்டேட்டோட கிளைண்டா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவார்கள். அப்ப கண்டிப்பாக ஏற்றுமதி அல்லது இறக்குமதி சார்ந்து தொழிலை செய்யலாம்னு நினைக்கிறவங்களும் சரி, அல்லது புதுசா அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொன்னான காலகட்டம். 10ஆம் இடத்துல சனி, அதுவும் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான பலன்களை தரும், அதிர்ஷ்டத்தை தரும், உன்னதத்தை தரும். இந்த காலகட்டங்களை நீங்க சிறப்பாக பயன்படுத்தினால் லைஃப் செட்டில் ஆயிடும். இவ்வளவு நாள் ஆர்டர் இல்லைங்க, பிசினஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நான் வந்து மாசம் மாசம் என்னோட எக்ஸ்பெண்டிச்சரை வந்து மீட் பண்றதுக்கே சிரமப்படுறேன்னு சொன்னவங்களுக்கு கூட புதிய அளவுல வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க. புதிய ப்ராடக்ட் எதையாவது நீங்க வந்து அறிமுகப்படுத்தணும்னா இந்த காலகட்டத்துல அறிமுகப்படுத்தலாம். உங்களுக்கான மார்க்கெட்டிங் யுக்திகள் எல்லாமே இப்போ அருமையா வேலை செய்யும். நீங்க வந்து சின்ன சின்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இப்போ நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, அது பெரிய அளவுல உங்களுக்கு லாபத்தை தரும். வரா கடன் உங்க தொழில வியாபாரத்துல இருக்கு, அல்லது தனி நபரா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ கொடுத்தோம், அல்லது நம்பி கொடுத்தோம், பணம் இவ்வளவு நாள் வரலன்னா இப்போ முயற்சி செய்யுங்க. இந்த 6 மாசத்துல உங்களோட வரா கடனின் அளவு படிப்படியாக குறைஞ்சி வரா கடன் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க. ஒரு தனியார் நிதி நிறுவனத்துல பணம் போட்டோம், எம்எல்எம்ல நான் பணம் போட்டேன், அல்லது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தெரியல, ஆனா வந்து நிறைய வருமானம் வரும்னு சொன்னாங்கன்னு போட்டேன், ஆனா இப்போ அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலனா அதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு நியாயமான பணம் வந்து சேரும். அடுத்தது உங்க ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில கேது இருக்கிறார். இந்த சிம்ம ராசியில கேது இருக்கும் பொழுது உங்களோட முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க, எல்லாரும் ஒரு தடவை முயற்சி செஞ்சு ஒரு காரியத்தை சாதிச்சா நீங்க 2 தடவை முயற்சி செய்யற மாதிரி வேணா இருக்கும், ஆனால் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டத்துல விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா ராசியில வந்து குரு அமரும் பொழுதெல்லாம் விவசாயம் செழிக்கும், விவசாயம் தலைக்கும், விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் ஏற்படும். இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பயிரா இருக்கலாம், அறுவடை செய்து வைத்திருக்கும் பயிரா இருக்கலாம், நல்ல லாபத்தை உங்களுக்கு தரும். இந்த காலகட்டத்துல அரசியல்வாதி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்லிட்டு இருக்கிறதை விட அதை செயல்படுத்தலாங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய விஷயத்தை நம்ம சொன்னதுனால அது ஒழுங்கா நடக்கல, அல்லது எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க, என்னுடைய புதிய யுக்திகள் எதுவுமே வேலை செய்யலைன்னா இப்போ உங்களோட புதிய யுக்திகள், புதிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக மக்களிடம் பெரிய அளவிலான பெயரை பெறும். உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ப்ராஜெக்டும் பினான்ஸ் சார்ந்து நின்று போயிருந்தா அது இப்போ வேகம் எடுக்கும். உங்களுக்கு ஏதாவது பழைய ப்ராஜெக்ட்ல பணம் வரல, உங்களுக்கான சம்பளம் வரலைன்னா அது முழுமையாக வரும். பணம் சார்ந்த சிக்கல், பிரச்சனை, நீதிமன்ற வழக்கு, உங்களோட அசோசியேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அது எல்லாமே இப்போ பேச்சுவார்த்தையின் வழியாக சரியாயிடும். மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பலனை தரும். நீங்க புதுசா ஒரு பள்ளி அல்லது கல்லூரியில சேரணும்னாலும் சரி, அல்லது வீரர் வீராங்கனைகள் வந்து எங்கேயாவது வெளிநாட்டுல வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், அல்லது புதுசா ஒரு கோச் கிட்ட போய் நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணா பரவாயில்லைன்னு நினைச்ச உங்க நீண்ட கால ஆசை கனவு நனவாகும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுல அரசின் சலுகை, மானியம் இவ்வளவு நாள் தடைபட்டிருந்தா இப்போ அது கிடைக்கும். என்ஜிஓஸின் வழியாக உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த ஒரு தொழிலோ அல்லது வியாபாரமோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உறுதியாக அமையும். இல்லத்தரசிகளை பொறுத்தளவுல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலான்னு நீண்ட காலம் ஆசைப்பட்ட அந்த ஆசை இப்பொழுது நனவாகும். வீட்டை அழகுபடுத்துவது, புனரமைப்பது, வீட்டிற்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸை வாங்குறது அல்லது மாற்றி அமைப்பது
அமைப்பது, பழுதான ஒரு ஃப்ரிட்ஜையோ வாஷிங் மிஷினையோ டெலிவிஷனையோ சரி செய்யறது, வீட்டில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டணும்னு நினைக்கிறீங்க, இது போன்ற பல விஷயங்கள் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களோட பேச்சுக்கு குடும்பம் செவி சாய்க்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலமாகவும் இந்த 6 மாதம் இல்லத்தரசிகளுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கௌரவ ஆலோசகர் பதவி ஒரு என்ஜிஓல இருந்து, அல்லது உங்களோட குடியிருப்போர் நல சங்கத்தில இருந்து, அல்லது ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து, ஒரு கோவில்ல இருந்து, ஏதோ ஒரு மதம் சார்ந்தது அல்லது ஏதாவது ஒரு பொது சேவைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஆலோசகராக கூப்பிடுவாங்க. அந்த ஆலோசகர் பதவி உங்களுக்கு மன நிறைவையும் கௌரவத்தையும் கண்டிப்பாக தரும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஜாக்பாட் அடிக்கும் காலமாக இருக்கும். முயற்சி செய்யும் ஒவ்வொருவருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை ஒருபோதும் வெல்லாதுங்கிற இந்த பழமொழியை மனசுல வச்சுட்டு நீங்க செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களோட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு உடனடியான பலனை உறுதியாக தரும். இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு புதுசா இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, தொழிலை தொடங்குறீங்க, விரிவுபடுத்துறீங்க, திருமண தடையிலிருந்து நீங்க வெளியில வரீங்க, அல்லது ஏதாவது நீதிமன்ற வழக்குல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க, இல்ல எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தியும் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளையும் அடிப்படையா வச்சு நீங்க முடிவெடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம பிறந்த கால ஜாதகம் தான் 100% வேலை செய்யும். இந்த ராசி பலன் அப்படிங்கிறது 30-40% தான் ஒருத்தருக்கு பொருந்தும்ங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்ப உங்களோட ஜாதகத்தை உங்க ஃபேமிலி ஜோதிடர்கிட்ட அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு என்னோட ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியும் நீங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை இந்த 6 மாதம் பயணம் செய்யுங்க. இந்த 6 மாதம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். இவ்வளவு நாள் இருளில் இருந்த உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக முதல்ல ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்திற்கு வரும். அதன் பிறகு உங்கள் கையில் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு உள்ள அளவிற்கான ஒரு ஒளி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக துவண்டு கிடந்த உங்களுக்கு, தயங்கி இருந்த உங்களுக்கு, தயக்கமாக இருந்த உங்களுக்கு, தடையான விஷயங்களில் நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நிச்சயமாக தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மன உறுதியையும் தரும் என்று நீங்கள் நம்பினால் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை மற்ற மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியா வழியாக கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம், ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.